மச்சான், நானே கஷ்டப்பட்டு பூர்ணியோட நம்பர் வாங்கி கொடுத்துருக்கேன். எதையாவது கோல்மால் பண்ணி என்னைய மாட்டி விட்டுறாதடா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. ஆமா, எதுக்காக பூர்ணி நம்பர் கேட்ட? அதை நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய், பூர்ணியால நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்றதுனால பூர்ணி ஏதாவது பண்ண போறியாடா? சே, அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ என்ன விஷயங்கிறத சொல்லு. சும்மா இருடா, ஒரு பிரச்சனையும் இல்லடா. பூர்ணி எனக்கு தங்கச்சி மாதிரி. யாரு? பூர்ணி உனக்கு தங்கச்சி மாதிரியா? அப்படி நினைச்சிருந்தா நீ அந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடிட் பண்ணிருப்பியாடா? டேய் மச்சான், பூர்ணி போட்டோவை நான் எடிட் பண்ணதுக்கான காரணமே நான் பூர்ணியும் முரளியும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது முரளிக்கு கீதா மேலதான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னடா சொல்ற? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, பெரிய கதை. அது அப்புறமா சொல்றேன். ஆனா பூர்ணிக்கு அப்படி இல்ல. பூர்ணிக்கு முரளினா உசுறு. அதுக்காக தான் நான் இப்ப பூர்ணிக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னைய பார்த்தா ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் தெரியலையே. நீ நினைக்கிறது கரெக்டு தான். என்னோட ஒரே எதிரி அந்த முரளி மட்டும்தான். அவனை பழி வாங்குறதுக்காக நான் இவளை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். டேய், இவளும் பொல்லாதவடா. இவளை மட்டும் லேசுப்பட்டவன்னு நினைச்சிடாத. டக்குன்னு ஏதாவது பண்ணி விட்டு உன்னைய மாட்டி விட்டுட்டு போயிடுவா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. எவ்வளோ நேக்கா பூர்ணியையும் முரளியும் சேர்த்து வைக்கிறேனோ அப்பதான் எனக்கு கீதா கிடைப்பா. என்னமோ சொல்ற மச்சான். நான் தான் உனக்கு நம்பர் வாங்கி கொடுத்தேன் மட்டும் முரளிக்கிட்ட சொல்லிடாதடா. சொல்ல மாட்டேன், போடா. சும்மா நொயின்னு அதையே பேசிக்கிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டீல, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. உன்னை நம்பிதான் போறேன். இப்போ கிளம்புறியா இல்லை முரளிக்கு ஃபோன் அடிக்கட்டுமா? சரி, போறேன். அது இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. எங்க போகுது? குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே. ஆமா, டிவி ஆஃப் பண்ணிட்டு உன் ஃபோன் அடிக்குது பாரு. இதா வரேம்மா. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ பூர்ணி. யாருங்க? நான் தான் குரு. நீயா? என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? இங்க பாரு பூர்ணி, தப்பா எதுவும் பண்றதுக்காகலாம் உனக்கு ஃபோன் அடிக்கல. நீ எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். எச்சரிக்கையா? நீ எனக்கு பண்ண போறியா? அதை விட முதல்ல என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது உனக்கு? இங்க பாரு பூர்ணி, உன் ஃபோன் நம்பரை எடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீ மருந்த ஜூஸ்ல கலக்கி கீதாவுக்கு கொடுத்த பாரு, அதுதான் பெரிய விஷயம். நம்ம மருந்து கலக்கி கீதாவுக்கு கொடுத்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஒன்னும் புரியலையே. என்ன சைலண்ட் ஆயிட்ட? இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இல்ல, அப்படிதான் ஒன்னும் நினைக்கல. அதான் உன் குரல்ல இருந்தே தெரியுதே. இங்க பாரு, நான்லாம் எதுவுமே பண்ணல. அவ ஜூஸ் குடிச்சா, நான் ஜூஸ் குடிச்சேன். இதுல ஏன் தப்பு என்ன வேண்டியிருக்கு? இங்க பாரு பூரணி, நீ யாருக்காக பண்ணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ், நான் உன்னைய தங்கச்சியா தான் ஏத்திருக்கேன். நான் சொல்ல வர விஷயத்த நீ நல்லா கவனமா கேளு. இவன் என்னடா சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படின்னு இருந்துட்டேன்னு வெய்யி, நாளைக்கு முரளிக்கிட்ட நீ தான் மாட்டிப்ப. என்ன விஷயம்? நீ தான் மறந்த கலக்குனன்ற விஷயம் முரளிக்கு அரசல் புரசலா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இல்ல, எனக்கு புரியல. இங்க பாரு, தெளிவா உண்மையை சொல்லு. நீ தானே அந்த ஜூஸ்ல மருந்து கலக்குன, அதனால தானே கீதாவுக்கு அந்த மாதிரி நிலைமை. அது இங்க பாரு பூரணி, எனக்கு முரளியை பிடிக்காதுதான். அதுக்காக உன்னையும் பிடிக்காதுன்னா இல்ல. நீ என்னடா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றானே அப்படின்னு மட்டும் நினைக்காத. நானும் காரணமா தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன? நீ முரளியை கட்டிக்கிட்டீன்னா கீதா எனக்கு தானே. ஏன்னா கீதாவும் முரளியும் தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் என்னால ஒருத்தனால மட்டும் தனியா பிரிக்க முடியாது. அதனால மட்டும்தான் உன் தயவு எனக்கு தேவைப்படுதே தவிர உன்னையெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்னைய நம்பு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா முரளியும் கீதாவையும் பிழைச்சிடலாம். அப்புறம் உனக்கு முரளி, எனக்கு கீதா. எப்படி சூப்பர்ல? பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ என்னை ஏமாத்திர மாட்டீல்ல? அதெல்லாம் நான் ஏமாத்தவே மாட்டேன். நீ என்னைய தாராளமா நம்பலாம். அப்ப சரி. ஆமா, நான் தான் கலக்குனேன். அப்பதான் முரளி முன்னாடி கீதா அசிங்கப்பட்டு நிப்பா. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். நீ செஞ்சதை கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணியா? உன் பேரு வெளியில வராத அளவுக்கு நீ பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட முரளி மோப்பம் முடிச்சிட்டான். அவன் சுத்தி வளைச்சு உன் மேலதான் இப்ப சந்தேகப்படுறான். அச்சோ, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அதை பத்தி உன்கிட்ட சொல்லாம் தான் உன் நம்பரை வாங்கினேன். இன்னைக்கு காலேஜ் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அவன் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் பேசி தெரிஞ்சுக்கிட்டான். அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவனும் தானே அங்க உட்காந்து சாப்பிட்டான்.
நீ சாப்பிட்ருக்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாதப்ப அவளுக்கு மட்டும் எப்படி ஆயிருக்குன்னு அவன் யோசிக்கிறான். அதனாலதான் உன் மேல அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவனா வந்து கேட்குற வரைக்கும் நீ ஏன் எந்த வாயும் விடாத. இப்போ நான் அவன் சந்தேகம் உன் மேல திரும்பிருக்குங்கிறத சொல்றதுக்காக தான் ஃபோன் அடிச்சேன். எதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லு. இப்போதைக்கு கீதா மேல நீ கோவத்தை காமிக்காத. எப்படி? அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எனக்கு கூட தான் அப்படி வருது. நான் ஆக்ட் பண்ணல, அதே மாதிரி நீயும் அப்படியே இரு. சரி சரி, ட்ரை பண்றேன். உனக்கு முரளி வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். அப்ப நீ கீதா மேல பாசமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணு. சரி, நான் பாசமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்றேன். அப்படி பார்த்தா அவங்க 2 பேரோட காதல் தானே வளரும். எப்படி அப்புறம் முரளி எனக்கு கிடைப்பான்? இங்க பாரு, நீ ஆக்ட் பண்ணிட்டு வில்லித்தனமும் பண்ணிட்டு தான் இருக்க போற. ஆனா நீ தான் பண்ணேங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. உன் மேல சந்தேகம் வராம மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இப்போதைக்கு ஏதாவது கேட்டா மட்டும் வேற ஏதாவது பேசி மலிப்பிடு என்ன? சரி சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். இதான் என் நம்பர், நோட் பண்ணிக்க. சரி சரி, நோட் பண்ணிக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன். சரி. இவனை நம்பலாமா வேண்டாமா? இவன் வேற முரளி மாமா என் மேல கோவமா இருக்காருன்னு வேற சொல்றான். கண்டிப்பா என்னைய கண்டுபிடிச்சிருப்பாரோ. நான் தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நானும் மயக்க வந்த மாதிரி விழுந்திருந்தா கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்காது. ஐயோ, அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சே. இவன் சொன்ன மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்திருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்காத மாதிரியே காட்டிக்கணும். டேய் முரளி, உனக்கு எதிரி நான் தான். ஆனா நான் உன்னை பூர்ணியை வச்சுதான் உன்னை தோக்கடிக்க போறேன். இன்னுமே உனக்கு என்னென்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பாருடா. எனக்கு என் மனசு ஏன் அவரையே தேடுது? நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், என் மனசு மட்டும் கேட்கவே மாட்டேங்குதே. ஒரு போன் ஆச்சு பண்ணி கேட்கலாம்ல. நைட்டு ஃபுல்லா அவங்க வீட்லயே இருந்திருக்கேன். என் நினைப்பு அவருக்கு எல்லாமே இருந்திருக்கும். அவராதான் இருக்கும். போன் எடுத்து பாத்துருவோம். சொல்லு பூர்ணி, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? அது ஒண்ணு இல்லடி, வீட்டுக்கு போயிட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு கேட்கதான் போன் அடிச்சேன். நல்லா இருக்கேன்டி. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருந்துச்சு. என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்ததான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத. சரி, படிச்சிட்டியா? இல்லடி, செமஸ்டர் வரதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ படிச்சிருப்பியே? இல்ல, நான் இப்பதான் டிவியே பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுலதான் டிவி இல்ல. டிவி இல்லனா போன் இல்லையா? போன் பார்க்க மாட்டேனா? ஏண்டி நீ வேற, காலையில இருந்து எனக்கு ஒரே தூக்கமா இருந்துச்சு. நைட்டெல்லாம் சரியாவே தூங்க முடியல. ஏன் தெரியல, நைட்டெல்லாம் சரியாவே தூங்கல. அதனால தூங்கி இப்பதான் முழிச்சு உட்கார்ந்துருக்கேன். அம்மா எதுவும் கேட்கலல்ல? இல்லடி, எதுவும் கேட்கலடி. ஒரு நிமிஷம் இரு பூர்ணி, இன்னொரு கால் வருது, பேசிட்டு நான் கூப்பிடுறேன். யாருடி? தெரியல, ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு. நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிடி, வச்சறேன். சரிடி. ஹலோ, யாருங்க? அவளே போன்ல வாய்ஸை கேட்டுட்டு யாரு நான் கேக்குற உன்னையா? ஹலோ, சொல்லுங்க, யார் வேணும்? ஊறுகாய் பிசினஸ் பண்றவங்க தானே நீங்க? ஆமாங்க. எங்களுக்கு ஒரு 2 பாட்டில் ஊறுகாய் வேணும். நிஜமாவா? ஆமா, என்ன ஊறுகாய் வேணும் உங்களுக்கு? என்ன ஊறுகாய் பெஸ்டா போடுவீங்க? அந்த ஊறுகாவே எங்களுக்கு சப்ளை பண்ணிருங்க. அச்சச்சோ, திடீர்னு இவ்வளவு பெரிய ஆர்டர் வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கலையே. ஏங்க? இல்ல, நீங்க ரொம்ப பெரிய கஸ்டமரு. 2 பாட்டில் நாங்க புதுசா குக் பண்ணாதான் உண்டு. உங்களுக்கு என்னைக்கு வேணும்? எங்களுக்கு நாளைக்கு கொடுத்தா போதும். ஓ, நாளைக்கே வேணுமா? இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? ஆமாங்க சார், நைட்டு நான் சரியாவே தூங்கலங்க சார். அடி பாவி, இழுத்து போட்டு நல்லா தூங்கிவிட்டு நிறைய தூக்கம் இல்லையா சொல்ற? ஏங்க மேடம், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல சார், நைட்டு எங்க அத்தை வீட்டுல தான் படுத்திருந்தேன். அவங்க வீட்டுல எங்க அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான். சரியாந்திர வாளு. வேணும் பேசி ரொம்ப போடுவானே தவிர என்னைய தூங்கவே விட மாட்டான். அடி பாவி. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் அவங்க வீட்டில் தான் தங்குறதா போயிடுச்சு. அதனால தான்
அவன் வேற பேசிக்கிட்டே இருந்தானா, தலையில டென்ஷன் ஏறிடுச்சு. அதனால ஒரு நாள்லாம் எங்களால ஊறுகாய் பண்ண முடியாது சார், கோச்சுக்காதீங்க. ஓகே மேடம், எத்தனை நாளில் பண்ணி தருவீங்கன்னு சொல்லுங்க. ஒரு 1 வீக் ஆகும். என்னது 1 வீக் ஆகுமா? மேடம், நான் என்னமோ 100 பாட்டில் கேட்ட மாதிரில 1 வீக் ஆகுங்கிறீங்க. ஹலோ சார், எங்களோட சுச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என்ன மேடம், ஏதோ கஷ்டப்படுறீங்களே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா யாரு நாங்க கஷ்டப்படுறோமா? பின்ன இல்லையா? நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். யார் மேடம்? முரளி சார் தானே பேசுறீங்க? உள்ளங்கைத்தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதீரை. பரவாயில்லையே மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்க. பின்ன உங்க வாய்ஸ் தெரியாம இருக்குமா? சரிதான். அப்புறம் எப்படி இருக்கீங்க மேடம்? நைட்டெல்லாம் தூங்கல நீங்க? அப்படிலாம் இல்ல, சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். சரி சரி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆமா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தியா? உங்க அம்மா அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலல்ல? என்ன நீங்களும் பூர்ணி மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க? பூர்ணியா? பூர்ணி உனக்கு போன் அடிச்சாளா? இங்க அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிச்சா. அப்படியா? என்ன பேசுனா? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா. ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். பூர்ணி இவ்வளவு தூரம் கேக்குறானா, அவன் மேல அக்கறை இல்லாமலாம் கேட்டிருக்க மாட்டா. இந்த விஷயத்துல யார் அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா? ஒருவேளை கீதா மேல யாராவது ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? நான் பழைய சோறும் ஊறுகாயும் சாப்பிட்டேன். பழைய சோறா? ஆமா, நேத்து நைட்டு நான் சாப்பிடல, அந்த அம்மா தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க, அதை தான் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. பழைய சோறுலாம் நல்லாவா இருக்கும்? அட நீங்க வேற, பழைய சோறு எவ்வளோ ஹெல்தி தெரியுமா? ரியலி? ஆமா, அவ்வளோ சத்து இருக்கு அதுல. அதுலயும் அது வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். அப்படியா? பழைய சோறு கேள்விப்பட்டிருக்கேன். சைடிஸ் என்ன தொட்டுக்குவ? உங்களை மாதிரி ஆளா இருந்தா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்க, அதுக்கு நான்வெஜ் நல்லா இருக்கும். எனக்கு பொதுவா நேத்து வச்ச புளிக்குழம்பு இருக்கா, அதையும் வச்சுக்கணும். பழைய சோறை எடுத்து ஒரு குழிய போட்டு அதுக்குள்ளார நேத்து வச்ச புளிக்குழம்பு ஊத்தி அப்படியே வாயில சாப்பிட்டோன்னு வைங்க, அம்புட்டு ருசியா இருக்கும். அப்பா, நீ சொல்லும் போதே எச்சி ஊறுது. ஊறுதா? இதோட நாங்க வச்ச மாங்காய் ஊறுகாய தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன். ஏய் நிறுத்து நிறுத்து. ஏன்? எனக்கு இப்பவே ரொம்ப பசிக்குது. நீ வேற அது இதுன்னு சொல்லி ஆசையை காட்டுற. சரி, அப்ப போய் சாப்பிடுங்க. ஏய் கீதா, ஒரு நாள் எனக்கு பழைய சோறும் புளிக்குழம்பு எடுத்துட்டு வரியா? என்னது, நானா? ஆமா, நீ தானே அதை வர்ணிச்சு சொன்ன, அப்ப நீ தானே எடுத்துட்டு வரணும். சரிதான், ஆனா நான் எப்படி உங்களுக்கு எடுத்துட்டு வர்றது? கையால தான். என்ன நக்கலா? பின்ன என்ன, உன்கிட்ட என்ன பிரியாணியும் சிக்கன் 65 செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன்? நேத்து வச்ச பழைய சோறும் பழைய குழம்பும் எடுத்துட்டு வர சொல்றேன். எனக்காக, அதுவும் உன் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? சரி சரி, எடுத்துட்டு வரேன். எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, இத பண்ண மாட்டேனா? சரி, அப்ப நாளைக்கே எடுத்துட்டு வரியா? நாளைக்கே எடுத்துட்டு வரேன். கீதா, அச்சச்சோ, அம்மா கூப்பிடுறாங்க. யார் கீதா? எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரி கீதா. அப்புறம் கீதா, சொல்லுங்க. உன்னை நம்பிதாம்மா நான் சாப்பாடு கட்டாம வரப்போறேன். நாளைக்கு எனக்கு சாப்பாடே நீ தான் எடுத்துட்டு வரணும், மறந்துடாத என்ன? இல்ல இல்ல, மறக்க மாட்டேன். போனை வச்சிடறேன். சரி. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டே, பிரிந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக, நீரின் தாகம் நீரால் தீர்ந்தது. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? எப்படியோடா நல்லபடியா அவனை புடிச்சு கொடுத்தாச்சு. இவ்வளவு நாளா எனக்கு தெரியவே இல்லை, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இவ்வளவு சீக்கிரமா மாட்டும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீவா தான். அப்படியா? ஆமாம் டேட். பாவுண்டா அந்த பொண்ணு ஜீவாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம் டேட். எப்படிதான் இப்படிலாம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்களோ தெரியல டேட். எத்தனை பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, விசாரிச்சாதான் தெரியும். ஆமாண்டா,
இவனை முன்னாடியே புடிச்சு கொடுத்துருக்கணும். பாவமா இப்போ ஒரு உயிரும் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லாததுனால யாரும் நம்ம கடைக்கு கேட்க வரல. ஆமாண்டா, இதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணு சாந்தி அடைகிறதுக்கு ஏதாவது நம்ம அஞ்சலி செலுத்தணும் டேட். கண்டிப்பா பண்ணிடலாம்டா. டேய் ராஜா, ஆமா, என்னடா நடக்குது? நம்ம கடை கருணாகரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, நியூஸ்லலாம் வருதே. ஆமா மாம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அப்புறம் கொன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகாம மாலையா போடுவாங்க. என்ன, ரேப் பண்ணிட்டு கொண்டுட்டானா? ஆமாம்மா, அதனாலதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. டேய், இது உண்மையா? அம்மா, அவனோட லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை இப்படிதான் அழிச்சிருக்கான். ச்சே, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படிதான் அவங்க அம்மா வளர்த்தாங்களோ தெரியல. சரி விடுங்க, கண்டிப்பா தண்டனை பெருசாதான் கிடைக்கும். இவனெல்லாம் தூக்கில போடணும்டா, சும்மாவே விடக்கூடாது. இவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து எல்லாரும் பயப்படணும். அப்பதான் அடுத்தவெல்லாம் அடுத்தவன் பொண்ணு மேல கைய வைக்க மாட்டான். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா எப்படி தண்டனை கிடைக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ப்ராப்பரான எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு அவன் வெளியில வரதுக்கு சான்ஸே இல்லம்மா. ஒளிஞ்சது சனியன்னு சொல்லி விட்டு தள்ளுங்க. ஏண்டா, அவனை 4 அறை அரைஞ்சிருக்கலாம்ல. வாடா, நீ வேறையா? எல்லாம் போலீஸ் பார்த்துக்கும். எப்படியோ பிரச்சனை முடிஞ்சது. ராஜா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த பொண்ணு சூசைட்ல தான் செத்து போயிருக்குன்னு நானும் நம்பியிருப்பேன். இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட உயிர் போயிருக்குமோ தெரியல. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமாண்டா. சரிங்கப்பா, 2 பேரும் போய் கொண்டு போட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போய் உட்காந்துருங்க. பின்ன என்னடா இவ்வளோ மோசமா நடந்திருக்கான்? நானே இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். இதனால நம்ம கடைக்கு தான் கெட்ட பேரு. ஆமாண்டா, இருந்தாலும் குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். போக போக கஸ்டமர் வருவாங்க. அப்படிதான்ப்பா நானும் நினைக்கிறேன். சரி, அந்த ஆள் தான் அந்த போஸ்டிங்கை விட்டு போயிட்டான். இன்னமேட்டு அந்த கடைக்கு யாரும் மேனேஜர் போஸ்ட்ல இருக்க போறது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ராஜா, இதுக்கப்புறமும் வேஷம்லாம் வேணாண்டா. நீயே அந்த கடைக்கு ஓனரா இருந்து பாத்துக்கோ. அப்பா வேணாம்ப்பா, தயவு செஞ்சு நான் தான் உங்க பையன்னு சொல்லிடாதீங்க. ஏண்டா, வேணும்னா நான் அந்த போஸ்டிங்ல இருந்து அந்த கடையை மாத்துறேன்ப்பா. அப்புறம் இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். ராஜா சொல்றதும் எனக்கும் சரிதான் படுது. தயவு செஞ்சு நான் தான் உங்க பையன்னு சொல்லிடாதீங்க. சரிடா, அங்க இருக்கிறவங்களாம் உன்னை ஏத்துப்பாங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது சொல்லி என்னை மேனேஜரா ஆக்கிருங்க. ஏங்க, முதலாளியா உட்கார வைக்கிறேன்னு சொல்றீங்க, மேனேஜரா ஆக்க முடியாதா என்ன? அதானே, சரிதான். நம்ம பையனை போய் மேனேஜரா உட்கார வச்சா அவன் தான் இப்போதைக்கு வேணாங்கிறான்ல. இப்போ உங்க பையனை அவங்களுக்கு தெரியறதுனால என்ன ஆக போகுது? இவ்வளவு நாள் பழகிக்கிட்டு இருந்தவங்க தள்ளி போவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவன் அப்படி ஃபீல் பண்றான். ஏண்டா, அதனால தானேடா. ஆமாம்மா. சரி, நாளைக்கே நான் போய் ஆபீஸ்ல சொல்லிடுறேன். சரிங்கப்பா. டேய், இவ்வளவுக்கும் காரணம் அந்த ஜீவா பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, பயங்கர போல்டு அந்த பொண்ணு. அப்படியா? அப்படின்னா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. எதுக்கு? இவ்வளோ பெரிய வீட்டை வச்சிருக்கவன் எதுக்கு மேனேஜரா வேலை பார்க்கறான் அப்படின்றதுக்காகவா? ஆமால, அதையே மறந்துட்டேன். எப்ப பாரு மறந்துருங்க. டேய், சத்தியமா மறந்துட்டேன்டா. சரி சரி, எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலடா, என் மனசுக்கு அப்படி தோணவே இல்லை. ஏண்டா, நாளைக்கு தீர்ப்பு. அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனைங்கிறது தெரிஞ்சாதான் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு தூக்கு தண்டனையா தான்டா இருக்கும். ஒரு பொண்ணையே இந்த அளவுக்கு கொடூரமா கொண்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். பார்க்கலாம் டேடி, கொடுத்தா நல்லா தான் இருக்கும்.